ஜானாரிசாமி சொல்லுவாரு சார் 0% தான் அவங்க நிரூபிக்கப்படாதவங்க தான், அவங்க அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ் தான். ஆனாலும் அவங்க பலமானவங்க, அவங்களால் சிலருக்கு சேதாரம் ஏற்படும் இங்க எல்லா கட்சிகளுமே நினைக்கிறாங்களா இல்லையா? எல்லா கட்சிகளுமே விஜய் ஒரு த்ரெட்டா தான் பாக்குறாங்க, தாவேகாவை ஒரு த்ரெட்டா தானே பாக்குறாங்க. கண்டிப்பா கமல்ஹாசன் அரசியலுக்கு வந்தது போல 39 கேண்டிடேட் போட்டது போல, விஜயகாந்த் 234 போட்டது போல, ஒரு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் 214 கேண்டிடேட் போட்டா அது எக்ஸிஸ்டிங் பார்ட்டி எல்லாத்தையுமே பாதிக்கும். 47 விழுக்காடு வாக்கெடுத்த திமுக அணியை பாதிக்கும். திமுக அணினா திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் எல்லாத்தையுமே பாதிக்கும். எல்லாரையும். அதே மாதிரி 23 விழுக்காடு வாக்கெடுத்த அதிமுக அணியை பாதிக்கும். அதிமுக, தேமுதிக, புதிய தமிழகம், முபாரக். அதிமுக அணினா இவ்வளவுதான். அப்புறம் 18 விழுக்காடு வாக்கெடுத்த என்டிஏ பாதிக்கும். 8.2 விழுக்காடு எடுத்த சீமான பாதிக்கும். சுயேட்சைகளை பாதிக்கும். இவங்க எல்லாத்தையுமே பாதிக்க வச்சு விஜய் ஓட்டெடுத்து எவ்வளவு வருவாருங்கிறது 2026 தேர்தல் முடிவு வரும்போதுதான் தெரியும். இதுலதான் பைத்தியக்கார பயலுக பத்திரிகாரெல்லாம் காதல பூசுனவன் முட்டா பசங்கன்னு ஜானாரிசாமியும் ஆதவர்ஜினாவும் கேன பயலுக முட்டா பயலுக பத்திரிகை இருக்கான்னு ஏமாத்திட்டு இருக்கானுங்க. 26 நிரூபிக்கப்படாத விஜய தானே சார் தொடங்கின உடனே எங்க அண்ணன் வரைக்கும் நம்பினாங்க. எங்க அண்ணன் சீமான் வரைக்கும் நம்பினாரா இல்லையா? 2 பேரும் சேர்ந்து பயணிக்கலாம், என்னைய முதலமைச்சரா சொல்லிடுவாருன்னு எங்க அண்ணன் சீமான் நம்பினாரா? சபார்டினேட்டா தான் நம்பினாருங்க. யார சபார்டினேட்? அதான் விஜய சபார்டினேட் தான். அதான் அது தேவைன்னு அவர் நினைச்சாரா இல்லையா? கண்டிப்பா அந்த பலம் ஏதோ ஒரு பலம். அந்த 8% நிரூபிச்சிட்டாரு. இவர் வந்து ஒரு 5% கூட இருப்பாருன்னு ஏதோ ஒரு பார்வை இருந்திருக்குல்ல அவருக்கு. அது அவங்க எடுக்கக்கூடிய முடிவை வச்சு நம்ம சொல்ல முடியும். இப்போ எடப்பாடி பழனிசாமி இவருக்கு ஒரு 50 சீட்டு கொடுத்துட்டாருன்னா இவருக்கு வந்து 8% ஓட்டு இருக்குன்னு எடப்பாடி ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். அது நான் மறுக்க வரல. நிரூபிச்சவன் முடிவெடுத்துட்டான்னா அது முடிவெடுத்ததுதான். அதுல நான் வரல. ஆனா நிரூபிச்ச எவனும் நிரூபிக்காதவனை போல்சாட்டு காட்ட மாட்டாங்கிற ஒரு கருத்தை நான் சொன்னேன். இதுக்கு தான் என்ன ஆட்களை தூண்டி விட்டு ரஜினிக்கு மட்டும் நீ அப்படி சொன்னீங்க, விஜய்க்கு மட்டும் இப்படின்னு ரமேஷ்னு ஒரு பையனை விட்டு தூண்டி விட்டு ஜானாரிசாமி நாயுடு கோழைகள் அதைத்தான் செய்ய முடியும், தூண்டி விட்டு பேச வச்சாப்புல.